சீர்காழியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து நடைபெறும் முழு கடை அடைப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவு கிடைத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்தது ஏற்புடையதல்ல. 11 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி வடமாநில மக்களுக்கு பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ளதை உணர்ந்திருக்கிறது. சீர்காழியில் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான ஜவாஹிர் உல்லா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற தனியார் திருமண மண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட மறுப்பதால் 15 லட்சம் ஏக்கர் சாகுபடி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். ஆனால் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய பங்களிப்பு தண்ணீரை தர மறுப்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலையால் வேளாண்மை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவை கர்நாடகா மதிக்கவில்லை. ஜூன் மற்றும் ஜூலையில் தமிழகத்திற்கு 44 TMC தண்ணீர் கர்நாடக அரசு தந்திருக்க வேண்டும். அதனை கர்நாடகா பின்பற்றவில்லை. மத்திய அரசும் போதுமான அழுத்தம் தரவில்லை. இப்படியான சூழலில் காவிரி படுகை மாவட்டங்களில் பல்வேறு விவசாய சங்கங்கள் வரும் 24ஆம் தேதி முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு மனிதநேய மக்கள் கட்சி முழு ஆதரவு தருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தரமற்ற உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரித்து கொடுத்துள்ளது. இதுகுறித்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதாரணமாக 2023-24ஆம் ஆண்டில் 25,962 உரங்களின் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 672 உரங்கள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது. தரமற்ற உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரித்த 50 நிறுவனங்கள் மீது தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு இதுபோன்று மீண்டும் ஈடுபடாதவாறு தகுந்த நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு உள்ளார். இதனை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளியாக நிரூபிக்க வேண்டுமே தவிர என்கவுண்டர் தீர்வாகாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு துரித நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. திமுகவின் 3 ஆண்டுகால சாதனைக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். தேர்தல் பரப்புரையின் போது எதிர்த்தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தனர். அது அனைத்திற்கும் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெறும் சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் இதை கருதுகிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று இந்தியா முழுவதும் நடைபெற்ற 13 சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல்களில் இந்தியா கூட்டணி 11 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக பத்ரிநாத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இது வட இந்திய மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ளதை காட்டுகிறது என விமர்சனம் செய்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்தவர்களில் ஒருவரான திருவேங்கடம் இன்று என்கவுண்டர் முறையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்கவுண்டர் படுகொலைகளை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. என்கவுண்டர் மூலமாக குற்றவாளிகளை சுட்டுத் தள்ளலாம் என்றால் இந்த நாட்டில் நீதிமன்றம் எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் உண்மையான காரணகர்த்தா யார் என்பது உலகிற்கு தெரிய வேண்டும். அந்த வகையிலே தான் நாங்கள் விசாரணையை மேற்கொள்வோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த திருவேங்கடம் என்ற சரணடைந்த ஒருவர் என்கவுண்டர் முறையில கொல்லப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு துரித நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.